ऊपर ऊपर का सामान्य ज्ञान ले लिया, मैं आत्मा बिंदु। மேலோட்டமாக இருக்கக்கூடிய சாதாரண ஞானத்தை எடுத்துக்கொண்டார்கள். என்னவென்றால், நான் ஆத்மா ஒளி புள்ளி मुझ आत्मा का बाप ज्योति बिंदु। மற்றும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையும் ஒளி புள்ளி. लेकिन वो ज्योति बिंदु इस दुनिया में ஆனால் அந்த ஒளி புள்ளி இந்த உலகத்தில் कौन से मुकर्रर शरीर में काम करता है, எந்த நிரந்தரமான உடலில் வேலை செய்கிறார், इस बात का उनको पता है ही नहीं। இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. तो वो भी अज्ञान अंधकार में है எனவே அவர்களும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்களா, या रोशनी में है? இல்லையானால் வெளிச்சத்தில் இருக்கிறார்களா? अज्ञान अंधकार में है। அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். और जो अपन को कहते हैं हम एडवांस ज्ञान ले रहे हैं, மற்றும் யாரு சொல்கிறார்கள் என்னவென்றால், நாங்க அட்வான்ஸ் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம் भगवान बाप से, பகவான் தந்தையிடமிருந்து. ऊंची कक्षा का ज्ञान ले रहे हैं। உயர்ந்த வகுப்பினுடைய ஞானத்தை எடுத்துக்கொள்கிறோம். हमने बाप को पहचाना है, நாங்க தான் தந்தையை தெரிஞ்சிருக்கிறோம். हमको बाप मिला है। எங்களுக்கு தான் தந்தை கிடைத்திருக்கிறார். उनकी स्थिति भी क्या है? அவர்களுடைய நிலையும் என்னவாக இருக்கு? आज निश्चय बुद्धि இன்று நிச்சய புத்தியாக இருக்கிறார்கள். रूपी बाप का बच्चा जन्म लेता है। இன்று நிச்சய புத்தியாகி தந்தையினுடைய குழந்தை பிறக்கிறது. निश्चय माने நிச்சயம் என்றாலே जन्म हुआ, பிறப்பு ஏற்பட்டது. अनिश्चय माने அனிச்சயம் என்றால் मृत्यु हो गई। மரணம் ஏற்பட்டது. तो எனவே जन्म मृत्यु की दुनिया में है या अमरलोक की दुनिया में ब्राह्मण बन चुके हैं पक्के, பிறப்பிறப்பினுடைய உலகத்தில் இருக்குமா, இல்லையானால் அமர உலகத்தில் பக்காவான பிராமணர்கள் ஆகிவிட்டோமா? हैं अनिश्चय की दुनिया में डोले खा रहे हैं। அனிச்சயத்தின் உலகத்தில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். और वो अनिश्चय மற்றும் அந்த அனிச்சயம் दिन ब दिन நாளுக்கு நாள் बढ़ता जा रहा है அதிகரித்து கொண்டே செல்கிறதா, या घटता जा रहा है? இல்லையானால் குறைந்து கொண்டே செல்கிறதா? अनिश्चय दिन ब दिन बढ़ता जा रहा है। அனிச்சயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. तो तमो प्रधान बनते जा रहे हैं எனவே தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறோமா, या सतो प्रधान बनते जा रहे हैं? இல்லையானால் சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறோமா? अनुभव की आंख से देखें। அனுபவத்தின் கண்கள் மூலமாக பாருங்கள். जब शुरू शुरू में एडवांस में आए थे, எப்பொழுது ஆரம்பத்தில் அட்வான்ஸ்ல வந்தோமோ, भट्टी से निकलने के बाद निश्चय बुद्धि बने थे, हमें बाप मिल गया। பட்டியிலிருந்து வெளியே வந்துட்ட உடனே நிச்சய புத்தி ஆகிவிட்டோம். என்னவென்றால் எங்களுக்கு தந்தை கிடைத்து விட்டாரு. तब स्टेज अच्छी थी அப்பொழுது ஸ்டேஜ் நல்லா இருந்துச்சா, या अब स्टेज अच्छी है? இல்லையானால் இப்பொழுது ஸ்டேஜ் நல்லா இருக்கா? है क्या अनुभव में आता है? என்ன அனுபவத்தில் வருகிறது? है वो तो दुनिया वाले भी गाते हैं। அது உலகத்தினரும் பாடுகிறார்கள். बड़ा लुत्फ था जब कुंवारे थे हम तुम। ரொம்பவே திருமணம் ஆகாத முன்பு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்று ஒரு பாடல் இருக்கிறது. बचपन था तो बड़ा அது சிறிய பருவமாக இருந்தது, குழந்தை பருவமாக இருந்தது, आनंद आता था। மிகவும் ஆனந்தமாக இருந்தது. जैसे जैसे बड़े होते गए, எப்படி பெரியதாகி கொண்டு சென்றோமோ, दुनिया वालों के संग के रंग में आते गए, உலகத்தினருடைய சங்கத்தின் சாயத்தில் வந்து கொண்டே இருந்தோமோ, वैसे वैसे वो बचपन की दुनिया की बातें அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தை பருவத்தினுடைய விஷயங்கள் स्वप्नवत हो गए। வெறும் கனவாகிவிட்டது. तो देखो
எனவே பாருங்கள், जो अपन को एडवांस ज्ञान लेने वाले बच्चे मानते हैं, யார் தன்னை அட்வான்ஸ் நாலேஜ் எடுத்துக்கக்கூடிய குழந்தைகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, ईश्वरीय ज्ञान का ऊंचे से ऊंचा स्तरधारी मानते हैं, ஈஸ்வரிய ஞானத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வகுப்பில் இருக்கக்கூடியவங்க என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். वो बच्चे भी அந்த குழந்தைகளும் கூட अज्ञान अंधकार में डूबते जा रहे हैं அஞ்ஞான இருளில் மூழ்கி கொண்டே செல்கிறார்களோ, या बाहर आ रहे हैं, இல்லையானால் வெளியில் வருகிறார்களா? हैं? सच्ची सच्ची बात बताओ। உண்மையான விஷயங்களை சொல்லுங்க. अज्ञान अंधकार में डूबते जा रहे हैं। அஞ்ஞான இருளில் தான் மூழ்கி கொண்டே செல்கிறார்கள். क्यों? ஏன் அப்படி? क्योंकि जैसे द्वैतवादी द्वापर युग से எப்படி துவைத்தவாத துவாபர யுகத்திலிருந்து ढेर के ढेर धर्म पिताएं निकलते हैं நிறைய தர்ம பிதாக்கள் வெளியே வருகிறார்கள். और उनमें भारतवासी कन्वर्ट होते रहते हैं। மற்றும் அதுல கூட பாரதவாசிகள் கன்வெர்ட் ஆகி கொண்டே செல்கிறார்கள். ऐसे यहाँ भी ढेर की ढेर विष्णु पार्टियां निकल रही है। அதே போலவேதான் இங்கும் நிறைய விஷ்ணு பார்ட்டி வெளியே வருகிறது. उन विष्णु पार्टियों के चक्कर में आते हैं, அந்த விஷ்ணு பார்ட்டியினுடைய பிரபாவத்தில் வருகிறோம். उनकी संख्या बढ़ रही है அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதா या घट रही है? இல்லையானால் குறைகிறதா? बढ़ रही है। அதிகரிக்கிறது. तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், कि ये माया रूपी रावण तुम बच्चों को भटकाए रहा है। என்னவென்றால் இந்த மாயையாக இருக்கக்கூடிய ராவணன் குழந்தைகளாகிய உங்களை அலைய வைக்கிறது. कौन सा माया रूपी रावण? எந்த மாயையாக இருக்கக்கூடிய ராவணன்? कामी इस्लामी, क्रोधी क्रिश्चियंस, காமி இஸ்லாமிகள், கோபம் கொண்ட கிறிஸ்டியன்ஸ், लोभी मुस्लिम, பேராசை கொண்ட முஸ்லிம், मोही महर्षि दयानंद के फॉलोअर्स, பற்று கொண்ட மகர்ஷி தயானந்தனுடைய ஃபாலோவர்ஸ், अहंकारी रशियंस, அகங்காரம் நிறைந்த ரஷ்யன்ஸ், उनके बीज यहाँ है या नहीं है? அவர்களின் விதை இங்கு இருக்கிறதா இல்லையா? जिन बीजों के ऊपर है, उन विधर्मियों के ऊपर है, எந்த விதைகளின் மீது? அந்த விதர்மிகளின் மீது. उन विदेशियों के ऊपर है, அந்த விதேசிகளின் மீது. आत्मा में बड़ा मोटा मोटा देहभान का छिलका चढ़ा हुआ है। ஆத்மாவில் மிகவும் தடிமனான தேகாபிமானத்தின் தோல் ஏறி இருக்கிறது. इतना मोटा छिलका है இவ்வளவு தடிமனான தோலாக இருக்கிறது कि धर्मराज के डंडे खाने के सिवाय वो छिलका उतरने वाला है ही नहीं। என்னவென்றால் தர்மராஜனுடைய தண்டனையை வாங்காமல், தர்மராஜனுடைய அடி வாங்காமல் அந்த தோல் இறங்க போகுவது கிடையாது. इन विदेशियों और विधर्मियों ने तुमको भटकाया है। இந்த விதேசிகள் விதர்மிகள் தான் உங்களை அலைய வைத்திருக்கிறார்கள். जिनकी आत्मा के ऊपर, क्योंकि शरीर वृक्ष है, யாருடைய ஆத்மாவின் மீது? ஏனெனில் இந்த உடல் மரமாகும், आत्मा बीज है। ஆத்மா விதையாகும். उन विदेशी विधर्मी बीजों के ऊपर அந்த விதேசி விதர்மி விதைகளின் மீது देवभान का जो मोटा मोटा छिलका चढ़ा हुआ है, தேகபானத்தின் எந்த தடிமனான தோல் ஏறி இருக்கிறதோ वो खुद भी भटकते हैं
அவர்கள் தானும் அலைகிறார்கள் और अपने संग के रंग में आने वालों को भी மற்றும் தன்னுடைய சங்கத்தின் சாயத்தில் வருபவர்களையும் भटकाए रहे हैं। அலைய வைக்கிறார்கள். परंतु ஆனால் यहाँ बाप के सन्मुख रहने वालों को भटकने की बात नहीं है। இங்கு தந்தைக்கு நேர்முகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அலைய வேண்டிய விஷயம் இல்லை. यहाँ तो 1 सेकंड की बात है। இங்கு ஒரு செகண்டுக்கான விஷயமாகும். जिस सेकंड में क्या होगा எந்த செகண்ட்ல என்னவாகும்? है तुम पक्के पक्के ज्योति बिंदु रूप आत्मा बन जावेंगे। நீங்கள் பக்கவான ஜோதி பிந்து ஒளிப்புள்ளி ஆத்மா ஆகிவிடுவீர்கள். कैसी आत्मा எப்படிப்பட்ட ஆத்மா? है नो संकल्प एट ऑल, எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. निसंकल्प आत्मा। எண்ணங்கள் இல்லாத ஆத்மா. मैं ज्योति बिंदु, मेरा बाप ज्योति बिंदु, நான் ஒளிப்புள்ளி, என்னுடைய தந்தை ஒளிப்புள்ளி. और दूसरा दुनिया का कोई भी संकल्प அதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மற்ற எண்ணங்களும் टिकने न पाए। நிலைக்க கூடாது. ऐसा सेकंड जब आएगा, இப்படிப்பட்ட நொடி எப்பொழுது வருமோ? अभी तो प्रैक्टिस कर रहे हैं। இப்பொழுது பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். क्या अभी प्रैक्टिस कर रहे हैं? என்ன, இப்பொழுது பிராக்டிஸ் செய்கிறோம். लेकिन प्रैक्टिस करते करते ஆனால் பிராக்டிஸ் செய்து கொண்டு जब ऐसा सेकंड आ जाएगा எப்பொழுது இப்படிப்பட்ட செகண்ட் வந்து விடுமோ कि हम आत्मिक स्थिति की निराकारी स्टेज में என்னவென்றால் நாம் ஆத்மீக ஸ்திதியின் நிராகார ஸ்டேஜில் टिक जावेंगे, நிலைத்து விடுவோம். तो क्या होगा அப்பொழுது என்னவாகும்? है बाप मिल जाएगा सदा सर्वदा के लिए। எப்பொழுதற்காகவும் தந்தை கிடைத்து விடுவார். जो बाप हमारा वर्षा भी है, எந்த தந்தை நம்மளுடைய ஆஸ்தியும் ஆவார். बाप हमारा घर भी है, தந்தை நம்மளுடைய வீடும் ஆவார். हम आत्माओं का घर कहाँ है? நாம் ஆத்மாக்களின் வீடு எங்கு இருக்கிறது? अरे बच्चा पैदा होता है कहाँ से निकलता है? அரே, குழந்தை பிறக்கிறது, அப்பொழுது எங்கிருந்து வெளியே வருகிறது? हैं? कहते हैं अम्मा से पैदा होता है। சொல்கிறார்கள் அம்மாவிடமிருந்து பிறக்கிறது என்று. अरे अम्मा के अंदर पहले था क्या? அரே, அம்மாவுக்குள் முதலில் இருந்ததா என்ன? हैं? तो कहाँ से आया? அப்பொழுது எங்கிருந்து வந்தது? बाप से आया। தந்தையிடமிருந்து வந்தது. तो जो बाप है मनुष्य सृष्टि का, எனவே यार மனித சிருஷ்டியின் தந்தையாக இருக்கிறாரோ उस मनुष्य सृष्टि के बाप में அந்த மனித சிருஷ்டியின் தந்தையில் 500-700 करोड़ मनुष्य आत्मा है। 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் बीज रूप में समा जाती है, விதை ரூபத்தில் அடங்கி விடுகிறார்கள். जिसकी यादगार बाप ने हमें सृष्टि वृक्ष रूपी எதனுடைய அடையாளம்? தந்தை நம்மளுடைய சிருஷ்டி மரமாக இருக்கக்கூடிய मनुष्य सृष्टि वृक्ष रूपी மனித உலகமாக இருக்கக்கூடிய மரத்தின் झाड़ दिखाया है। அந்த மரத்தை காமித்திருக்கிறார். जिस झाड़ में எந்த மரத்தில் ऊपर की ओर மேல் பக்கம் फल कहाँ पकता है? பழம் எங்கு பழுக்கிறது? ऊपर जाकर के पकता है, மேலே சென்று விட்டு பழுக்கிறது. फिर उसमें से बीज அதற்கு பிறகு அதிலிருந்து விதை झाड़ से डिटैच हो जाता है மரத்துல இருந்து விலகி விடுகிறதா या अटैच रहता है? இல்லையானால் அதிலே ஒட்டி இருக்கிறதா? डिटैच हो जाता है। விலகி விடுகிறது. वो मनुष्य सृष्टि रूपी बाप அந்த மனித சிருஷ்டி ரூபமான தந்தை
उस झाड़ के ऊपर बैठा हुआ दिखाया गया है। அந்த மரத்தின் மேலே அமர்வது போல் காமிக்கப்பட்டிருக்கிறார். जो आत्मा रूपी बीजों को யாரு ஆத்மாவாக இருக்கக்கூடிய விதைகளை महामृत्यु के समय மகாமரணத்தின் நேரத்தில் विनाश की विभीषिका में से அழிவினுடைய நெருப்பிலிருந்து कामाग्नि से क्रोधाग्नि காம நெருப்பிலிருந்து கோப நெருப்பிலிருந்து से देवहन से बाहर निकाल करके தேகபானத்திலிருந்து வெளியே நீக்கிவிட்டு अपनी ओर आकर्षित कर रहा है। தன் பக்கம் வந்து அவர் ஈர்க்கிறார். झाड़ का चित्र ध्यान से देखा? மரத்தினுடைய படத்தை கவனமாக பார்த்தீர்களா? ऊपर कौन बैठा हुआ है? மேலே யார் அமர்ந்திருக்கிறாரு? शंकर बैठा हुआ दिखाया गया है। சங்கர் அமர்ந்திருக்குவது போல் காமித்திருக்கப்பட்டிருக்கிறது. नंगा क्यों बैठा है? அவர் அவர் நிர்மாணமாக ஏன் அமர்ந்திருக்கிறார்? है? हाँ, देह रूपी वस्त्र उतार दिया है। தேகமாக இருக்கக்கூடிய அந்த உடலை வந்து தேகமாக இருக்கக்கூடிய அந்த உடல் அந்த துணியை வந்து அவர் நீக்கிவிட்டார், விலக்கிவிட்டார். देह रूपी वस्त्र और उसकी इंद्रियों की याद नहीं है। தேகமாக இருக்கக்கூடிய அந்த துணி மற்றும் இந்திரியங்களுடைய நினைவு வந்து இல்லை. निराकारी स्टेज है நிராகார ஸ்டேஜாக இருக்கிறது. और इतनी सशक्त निराकारी स्टेज है மற்றும் இவ்வளவு பவர்ஃபுல்லான நிராகார ஸ்டேஜாக இருக்கிறது. कि संसार की सभी आत्माओं को என்னவென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை महामृत्यु के समय देहवान छुड़ा करके மகா மரணத்தின் நேரத்தில் தேகபானத்தை விட வைத்து अपनी ओर आकर्षित कर लेता है। தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். तो आकर्षण करने वाले को नाम दे दिया है कृष्ण भगवान। எனவே அப்படி தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவரின் பெயரை தான் கிருஷ்ண பகவான் என்று கொடுத்து விட்டனர். कृष्ण का अर्थ क्या है? கிருஷ்ணனுடைய அர்த்தம் என்ன? आकर्षण करने वाला। தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவர். वो इस साकार सृष्टि में அவர்தான் இந்த சாக்கார சிருஷ்டியில் साकार भगवान बन करके संसार में प्रत्यक्ष होता है। சாக்கார பகவானாக ஆகிவிட்டு உலகத்தில் வெளிப்படுகிறார். जिसमें निराकार की यादगार யாருக்குள் நிராகாரனுடைய நினைவார்த்தம், आत्मा की निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज समाई हुई है। ஆத்மாவின் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஸ்டேஜ் வந்து நிரம்பி இருக்கிறது. बाप समान स्टेज समाई हुई है। தந்தைக்கு சமமான ஸ்டேஜ் வந்து அடங்கியிருக்கிறது. कौन सा बाप? எந்த தந்தை? आत्माओं का बाप, ஆத்மாக்களின் தந்தை, ज्योति बिंदु बाप, जो ஒளி புள்ளி தந்தை. सदा सर्वदा निराकारी है। யாரு எப்பொழுதுமே நிராகாராக இருக்கிறார்? वो निराकारी बाप அந்த निराकार தந்தை जब इस सृष्टि पर आता है எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ तो बच्चों को नंबरवार आप समान निराकारी बना कर जाता है। அப்பொழுது குழந்தைகளை வரிசைகரமாக தனக்கு சமமாக நிராகாரியாக ஆக்கிவிட்டு தான் செல்கிறார். तो 100% एक होगा எனவே 100% ஒருத்தர் தான் இருப்பாரா? या अनेक होंगे? இல்லையானால் நிறைய பேர் இருப்பாங்களா? एक 100% और ஒருத்தர் தான் 100%, மற்ற அனைவர்களும் बाकी सब परसेंटेज में சதவீதத்தில் निराकारी बनते हैं। நிராகாரியாக ஆகுறாங்க. कुछ न कुछ देह अभिमान रह जाता है। ஏதோ கொஞ்சம் தேகாபிமானம் வந்து இருக்கிறது.
जो भी देहवान रह जाता है என்னவெல்லாம் தேகாபிமானம் இருந்து விடுகிறதோ उस देहवान को विनाशकारी कौन गाया हुआ है? அந்த தேகாபிமானத்தை வினாஷ்காரி அப்படின்னு யார் பாடப்பட்டிருக்காங்க? है? है? शंकर विनाशकारी गाया हुआ है। சங்கர் தான் அழிக்கக்கூடியவர் என்று பாடப்பட்டிருக்கிறார். 500-700 करोड़ मनुष्यों का 500-700 கோடி ஆத்மாக்களின் जो परसेंटेज में देहवान रह जाता है பர்சன்டேஜ்ல சதவீதத்துல எந்த தேகாபிமானம் இருந்து விடுகிறதோ उस देहवान को भी भस्म कर देता है। அந்த தேகாபிமானத்தையும் எரித்து விடுகிறார். जो गाते हैं शास्त्रों में எதற்காக பாடுகிறார்கள் சாஸ்திரத்தில்? कि शंकर ने क्या किया என்னவென்றால் சங்கர் என்ன பண்ணாரு? है कामदेव को भस्म किया। காமதேவதையை எரித்து விட்டார். काम माने कामना, इच्छा। बाप तो बताते हैं காம் என்றால் ஆசை. इच्छा मात्रम தந்தை சொல்கிறார் अविद्या। ஆசைகளை விட்டுடுங்க. इस दुनिया की कोई इच्छा नहीं करनी। இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் வைக்க கூடாது. बस मैं ज्योति बिंदु आत्मा और मेरा बाप அவ்வளவுதான். நான் ஒளிப்புள்ளி ஆத்மா மற்றும் என்னுடைய தந்தை ज्योति बिंदु आत्मा ஒளிப்புள்ளி ஆத்மா. और दुनिया की कोई भी इच्छा रह गई இதை தவிர உலகத்தின் எந்த ஒரு ஆசையும் இருந்துவிட்டால் तो इच्छा मात्रम अविद्या तो नहीं हुए ना। அப்பொழுது இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைகளை விடக்கூடியவர்கள் ஆகவில்லை இல்லையா? तो जो पुरुषार्थ करके எனவே யார் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு अधूरे रह जाते हैं அரைகுறையாக இருந்து விடுகிறார்கள். क्यों क्यों अधूरे रह जाते हैं? ஏன் அரைகுறையாக இருந்து விடுகிறார்கள்? कोई न कोई देह अभिमानी का संग का रंग छोड़ता ही नहीं। ஏதாவது தேகாபிமானத்தினுடைய சங்கத்தின் சாயம் விடுவதே இல்லை. अंत काल तक नहीं छोड़ता। கடைசி வரை விடுவதில்லை. तो अंतमते सुगते हो जाती है। எனவே கடைசியில் எப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறதோ அதுதான் கதியாகி விடுகிறது. तो ऐसी देहभान में रहने वाली सभी मनुष्य आत्माओं के देहभान को எனவே இப்படிப்பட்ட தேகாபிமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களின் தேகாபிமானத்தை भस्म कर देता है। அவர் எரித்து விடுகிறார், சாம்பலாக்கி விடுகிறார். योग अग्नि से भस्म करता है, யோகா அக்னியின் மூலமாக எரித்து விடுகிறார். जिसको शास्त्रों में दिखाया है। எதற்கு சாஸ்திரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது? क्या दिखाया है? என்ன காமிக்கப்பட்டிருக்கிறது? है कामदेव को भस्म कर दिया। वो समझते हैं காமதேவதையை பஸ்மம் சாம்பலாக்கி விட்டார். कोई एक कामदेव होगा, அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு காமதேவதை இருந்திருப்பார் போல. देवता, उसको भस्म कर दिया। அவரை தான் எரித்து விட்டாரு. नहीं, இப்படி இல்லை. जो भी मनुष्य मात्र में कामनाएं हैं எதெல்லாம் மனிதர்களில் ஆசைகள் இருக்கிறதோ उन सभी की कामनाओं को அவர்கள் அனைவரின் ஆசைகளை भस्म करने वाला है। எரிக்கக்கூடியவராவார். तो गाया हुआ है எனவே பாடப்பட்டிருக்கிறது, कामदेव को भस्म कर दिया। பாடப்பட்டிருக்கிறது காமதேவதையை எரித்து விட்டார். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், यहाँ भटकने की बात नहीं है। இங்கு அலையக்கூடிய விஷயம் இல்லை. बाप के सन्मुख தந்தைக்கு நேர்முகமாக यहाँ तो उस सेकंड की बात है। இங்கு அந்த செகண்டுக்கான விஷயமாகும். जिस सेकंड में இந்த செகண்ட்ல तुम अपने निराकारी बाप के सन्मुख நீங்கள் தன்னுடைய निराकार தந்தையினுடைய நேர்முகமாக ऐसी स्टेज में ठहर जावेंगे இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல நிலைத்து விடுவீர்கள். कि देहभान का नाम निशान भी
नहीं रहेगा। என்னவென்றால் தேகாபிமானத்தினுடைய பெயரடையாளம் கூட இருக்காது. वो सेकंड लगाया हुआ है। அந்த செகண்ட் தான் வந்து பாடப்பட்டிருக்கிறது. क्या என்ன? कि राजा जनक को एक सेकंड में जीवन मुक्ति मिली। என்னவென்றால் ராஜா ஜனக்குக்கு ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தி கிடைத்தது. जीवन मुक्ति ஜீவன் முக்தி 100% राजधानी में मिलेगी, 100% ராஜதானியில் கிடைக்குமா? सात्विक राजधानी में मिलेगी, சத்துவப்பிரதானமான ராஜதானியில் கிடைக்குமா? या कमजोर राजधानी में मिलेगी? இல்லையானால் பலவீனமான ராஜதானியில் கிடைக்குமா? सात्विक राजधानी में मिलेगी। சத்துவப்பிரதானமான ராஜதானியில் கிடைக்கும். वो सात्विक राजधानी 100% जब बाप प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं, அந்த சத்துவப்பிரதானமான ராஜதானி 100% எப்பொழுது தந்தை வந்து வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொள்கிறாரோ, तो एक सेकंड में धक्क से राजधानी स्थापन कर देते हैं। அப்பொழுது ஒரு செகண்ட்ல வந்து உடனடியாக ராஜதானியை வந்து ஸ்தாபனை செய்து விடுகிறார். और वो सेकंड अब दूर नहीं है, மற்றும் அந்த செகண்ட் வந்து இப்பொழுது தூரமாக இல்லை. क्योंकि बाप ने हमें बता दिया है ஏனெனில் தந்தை வந்து நமக்கு சொல்லிவிட்டார், कि तुम बच्चों को तमो प्रधान से सतो प्रधान बनने में என்னவென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோப்பிரதானில் இருந்து சத்தோப்பிரதானமாக ஆகுவதற்காக नंबर बार வரிசைகரமாக कितना टाइम लगता है? எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? 40 से 50 वर्ष लगते हैं। तो जो भी 40ல இருந்து 50 வருடம் பிடிக்கிறது. 40 वर्ष के बाद எனவே யாரெல்லாம் 40 வருடங்களுக்கு பிறகு अगले सेकंड में அடுத்த செகண்ட்ல कोई न कोई तो सतो प्रधान बनेंगे, யாராவது வந்து சத்தோப்பிரதானமாக ஆகுவாங்க இல்லையா? तो एक सेकंड में सतो प्रधान दुनिया में रहने का अनुभव करेंगे, எனவே ஒரு செகண்ட்ல சத்தோப்பிரதானமான உலகத்தில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்களா? या तमो प्रधान राजधानी में रहने का अनुभव करेंगे? இல்லையானால் தமோ பிரதானமான ராஜதானியில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்களா? है सत्व प्रधान राजधानी में रहने का अनुभव करेंगे। சத்தோப்பிரதான் ராஜதானியில் இருப்பதற்கான அனுபவத்தை செய்வார்கள். थोड़े होंगे या ज्यादा होंगे? குறைந்த நபர்கள் இருப்பார்களா இல்லையானால் அதிகமாக இருப்பார்களா? है नई दुनिया में इतने ढेर के ढेर ब्राह्मण जावेंगे क्या? புதிய உலகத்தில் இவ்வளவு அதிகமான பிராமணர்கள் செல்வார்களா என்ன? जावेंगे नहीं? செல்வார்களா? செல்ல மாட்டார்கள். तो छटनी होगी कि नहीं होगी? எனவே அதுல கூட வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்களா இல்லையா? है छटनी होगी, किनकी छटनी होगी? அதுலயும் வந்து இப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சிலர் வந்து சென்று விடுவார்கள். யாருக்கு அப்படி செய்யப்படுகிறது? जिन्होंने जिन्होंने देहभान के कारण யார் வந்து தேகாபிமானத்தின் காரணத்தால் रोज या कभी कभी தினமும் இல்லையானால் சில நேரம் बाप का ज्ञान तो सुना है, தந்தையினுடைய ஞானத்தை கேட்டிருக்கார்கள் தான், कहने मात्र। வெறும் சொல்வதற்காக. क्या ज्ञान? எந்த ஞானம்? हंस बगुले इकट्ठे रह न सके, என்னவென்றால் அன்னப்பறவை மற்றும் கொக்கு வந்து ஒன்றாக இருக்க முடியாது. ये ज्ञान 20 बार सुना है, लेकिन एक कान से सुना, இந்த ஞானத்தை வந்து 20 முறை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காதன் மூலமாக கேட்டுவிட்டு दूसरे कान से निकाल दिया। இன்னொரு காதன் மூலமாக வெளியேற்றி விட்டார்கள். ऐसा हो रहा है या नहीं हो रहा है? இப்படி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? और होता रहा है या नहीं होता रहा है? மற்றும்
மற்றும் நடந்து கொண்டே இருந்ததா இல்லையா? लंबे समय से हो रहा है நீண்ட காலமாக இது நடக்கிறதா या थोड़े समय से हो रहा है? இல்லையானால் குறைந்த காலமாக நடக்கிறதா? हैं? लंबे समय से ऐसा हो रहा है। நீண்ட காலமாக இப்படி நடக்கிறது. तो आखिरीन எனவே கடைசியாக हंस बगुले इकट्ठे रह न सके, அன்னப்பறவை மற்றும் கொக்கு ஒன்றாக இருக்க முடியாது. वो टाइम आएगा या नहीं आएगा? அந்த நேரம் வருமா வராதா? हैं? तो वो टाइम आ गया। எனவே அந்த நேரம் வந்துவிட்டது. जबरदस्ती करेंगे, देखे हमें कौन रोकता है। अरे வலுக்கட்டாயமாக இருப்பார்கள், பார்க்கலாம் என்னை யாரு தடுப்பாங்கன்னு. कौन रोकेगा? யாரு தடுப்பாங்க? है? अरे भगवान बाप भी कहते हैं। அரே பகவான் தந்தை கூட சொல்கிறார். क्या कहते हैं? என்ன சொல்கிறார்? मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। क्या? நானும் கூட டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். क्या कहते हैं? मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். देखो बाप भी कहते हैं, பாருங்கள் தந்தையும் சொல்கிறார், मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானும் டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். मुझे भी इस ड्रामा में इस सृष्टि पर आना पड़ता है। எனக்கு கூட இந்த டிராமாவில் இந்த உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு. तमो प्रधान दुनिया में आना पड़ता है, तमो प्रधान शरीर में आना पड़ता है। தமோ பிரதானமான உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு, தமோ பிரதானமான உடலில் வர வேண்டியதாக இருக்கு. और जिस तमो प्रधान शरीर में आता हूँ, மற்றும் எந்த தமோ பிரதானமான உடலில் வருகிறேனோ, मुकर्रर रूप से आता हूँ, நிரந்தரமான ரூபத்தில் வருகிறேனோ, वो मनुष्य सृष्टि का बाप भी कहता है, அந்த மனித சிருஷ்டியினுடைய தந்தையும் கூட சொல்கிறார், मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। मेरी भी நானும் கூட டிராமாவினுடைய பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். मनमानी नहीं चलेगी। चलेगी? नहीं चलेगी। இங்கு யாருடைய மனதின் விஷயங்கள் ஓடாது. ஓடுமா? ஓடாது. तो ये पक्का समझो। எனவே இதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். क्या? என்ன? देह अभिमान के कारण தேகாபிமானத்தின் காரணத்தால் अगर कोई देह अभिमान दिखाएंगे, देखे हमको कौन रोकता है। ஒருவேளை யாராவது தேகாபிமானத்தை காட்டுறாங்க, பார்க்கலாம் என்னை யார் தடுக்க போறாங்கன்னு. तो ड्रामा तो है, ड्रामा तो कल्याणकारी है। எனவே டிராமா நன்மைக்கானதுதான். ड्रामा के बंधन से कोई छूट सकता है? டிராமாவினுடைய பந்தனத்திலிருந்து யாராவது விடுபட முடியுமா? ड्रामा में कुछ न कुछ ऐसा हो जाएगा, டிராமால ஏதாவது இப்படி கண்டிப்பாக நடந்துவிடும். कि न चाहते हुए भी क्या होगा? है जो बाप चाहते हैं, என்னவாகும்? என்னவென்றால் விரும்பாமலும் கூட எது தந்தை விரும்புகிறாரோ वो ही हो जाएगा। அதுதான் நடந்துவிடும். बाप क्या चाहते हैं? தந்தை என்ன விரும்புகிறார்? बाप नई दुनिया की राजधानी स्थापन करना चाहते हैं, தந்தை புதிய உலகத்தின் ராஜதானியை ஸ்தாபனை செய்ய விரும்புகிறாரா या नहीं स्थापन करना चाहते हैं? बाप इस पुरानी दुनिया में किस लिए है? இல்லையானால் ஸ்தாபனை செய்ய விரும்பவில்லையா? தந்தை இந்த பழைய உலகத்தில் आया हुआ है, எதற்காக வந்திருக்கிறார்? है? अनेक धर्मों की, நிறைய தர்மங்களின், विदेशियों की, விதேசிகளின், विधर्मियों की, விதர்மிகளின், जो अनेक प्रकार की दुनिया में राजधानियां हैं, எது நிறைய விதமாக உலகத்தில் ராஜதானி இருக்கிறதோ वो सब नाश हो जाएं, அது அனைத்தும் அழிந்துவிட வேண்டும். और மற்றும் एक सतो प्रधान धर्म
और एक सत्व प्रधान राजधानी की स्थापना करने आया हुआ है। ஒரே ஒரு சத்தோப்பிரதானமான தர்மம் மற்றும் ஒரே ஒரு சத்தோப்பிரதானமான ராஜதானியை படைக்க வந்திருக்கிறார். तो टाइम भी बता दिया, எனவே நேரம் கூட சொல்லிவிட்டார். क्या 40 वर्ष। என்ன சொன்னார்? 40 வருடங்கள். 40 वर्ष में 40 வருடங்களில் कोई न कोई आत्माएं तो ஏதோ கொஞ்சம் ஆத்மாக்கள் வந்து दुनिया के संग के रंग से உலகத்தின் சங்கத்தின் சாயத்திலிருந்து, हैं, दुनिया वालों के अन्न दोष से உலகத்தினரின் அன்னதோஷத்திலிருந்து बच करके संपन्न बनेंगी या नहीं बनेंगी। கவனமாக இருந்து அவர்கள் சம்பன்னமாக ஆகுவாங்களா இல்லையா? संपन्न बन जाएंगी। சம்பன்னமாகி விடுவார்கள். वो संपन्न हुई आत्माएं அந்த சம்பன்னமாக இருந்த ஆத்மாக்கள் पहले पहले नई दुनिया का सुख लेंगी। முதலில் புதிய உலகத்தினுடைய சுகத்தை எடுத்துக்கொள்வார்கள். और इस ड्रामा रूपी रंगमंच पर மற்றும் இந்த டிராமாவாக இருக்கக்கூடிய நாடக மேடையில் पूरे 5000 वर्ष முழுமையாக 500 पार्ट बजाएंगी। 5000 வருடங்கள் வந்து பாட்டு செய்வார்கள். तो ऑलराउंड पार्टधारी जो होंगे எனவே யார் வந்து ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யக்கூடியவங்க இருப்பாங்களோ, ऑलराउंड पार्टधारी ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யக்கூடியவங்க वो ज्यादा बुजुर्ग आत्माएं, அவர்கள் அதிகமாக வயதான ஆத்மாக்கள், अनुभवी आत्माएं, அனுபவ ஆத்மாக்கள், बाप के बड़ल्ले बच्चे गाए जाएंगे தந்தையினுடைய பெரிய குழந்தைகள் என்று பாடப்படுவார்களா या छोटे बच्चे गाए जाएंगे। இல்லையானால் சிறிய குழந்தைகள் என்று பாடப்படுவார்களா? बड़ल्ले बच्चे हैं। பெரிய குழந்தைகள் ஆவார்கள். बड़े बच्चों को बाप का पहला पहला वर्षा मिलता है। பெரிய குழந்தைகளுக்கு தந்தையின் முதல் ஆஸ்தி வந்து கிடைக்கிறது. छोटे बच्चों को बाद में मिलता है या पहला मिलता है। சிறிய குழந்தைகளுக்கு பின்னால் கிடைக்கிறதா இல்லையானால் முதலில் கிடைக்கிறதா? बाद में। दुनिया में जितने भी राजाइयां हुई பின்னால் தான் கிடைக்கிறது. உலகத்தில் என்னவெல்லாம் ராஜாங்கம் இருந்ததோ, भारतवर्ष में खास பாரதத்தில் விசேஷமாக राजाओं ने अपने बड़े बच्चे को राज्य दिया ராஜாக்கள் வந்து தன்னுடைய பெரிய குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார்களா या छोटे बच्चों को दिया। இல்லையானால் சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்தார்களா? बड़े बच्चे को दिया। பெரிய குழந்தைகளுக்கு தான் கொடுத்தாங்க. बड़ा बच्चा न रहा तो उससे जो छोटा होगा பெரிய குழந்தைகள் ஒருவேளை இல்லை என்றால் அவங்களையோட யாரு சிறியவங்களாக இருக்காங்களோ उसको राज्य तिलक मिलता है। அவங்களுக்கு தான் வந்து அந்த ராஜ்ய திலகம் வந்து கிடைக்கிறது. तो देखो எனவே பாருங்க, अभी आत्मा रूपी जो पात्र हैं இப்பொழுது ஆத்மாவாக இருக்கக்கூடிய யாரு பாத்திரங்கள் இருக்கிறார்களோ पार्टधारी कहो, அவங்களை பாட்டு செய்யக்கூடியவங்க என்று சொல்லுங்க. वो डिक्लेयर हो रहे हैं। அவர்கள் இப்பொழுது டிக்ளேர் ஆகுறாங்க. कौन सा पात्र? எந்த பாட்டு பண்ணக்கூடியவங்க? कितनी ज्ञान की रोशनी, எவ்வளவு ஞானத்தின் வெளிச்சம், कितनी योग की पावर எவ்வளவு யோகத்தின் பவர் अपनी आत्मा रूपी पात्र में धारण कर सकता है। தன்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தாரணை செய்ய முடியும். वो अभी माला के रूप में प्रत्यक्ष होने वाला है। அவர்கள் இப்பொழுது மாலையின் ரூபத்தில் பிரத்யட்சமாகவிருக்கிறார்கள். और वो प्रत्यक्षता शुरू भी हो चुकी है। மற்றும் அந்த வெளித்தோன்றுதல் இப்பொழுது தொடங்கிவிட்டது. कब से? எப்பொழுதிலிருந்து? हैं? कब से? 2004 से प्रत्यक्षता शुरू हुई।
2004ன்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு 2004ல இருந்து வெளித்தோன்றுதல் தொடங்கி விட்டதா? 76 से 76ல இருந்து मनुष्य सृष्टि के बाप की प्रत्यक्षता नहीं हुई மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் வெளித்தோன்றுதல் ஏற்படவில்லையா என்ன? है। हीरो पार्टधारी की प्रत्यक्षता हुई ஹீரோ பாடதாரியினுடைய பிரத்யக்ஷதா வெளித்தோன்றுதல் या नहीं हुई? ஏற்பட்டதா இல்லையா? हुई। ஏற்பட்டது. उसके बाद அதற்கு பிறகு जो मनुष्य सृष्टि का हीरो पार्टधारी है யார் மனித சிருஷ்டியினுடைய ஹீரோ பாடதாரியாக இருக்காங்களோ वो प्रत्यक्ष हुआ तो बाकी लोगों के लिए அவர் பிரத்யக்ஷமாகிவிட்டார். எனவே மற்றவர்களுக்காக टू लेट का बोर्ड लग गया या नहीं लग गया? டூலேட்னுடைய போர்டு வந்து போடப்பட்டதா இல்லையா? लग गया। போடப்பட்டது. कोई भी परीक्षाएं होती हैं எந்த ஒரு பரீட்சை நடந்தாலும் तो जो पूरी यूनिवर्सिटी में पहले नंबर पास होता है எனவே யார் வந்து முழு யூனிவர்சிட்டிலும் முதல் நம்பர்ல பாஸ் ஆகுறாங்களோ उसका अखबारों में नाम पहले डिक्लेयर किया जाता है। அவங்களுடைய பெயர் வந்து நியூஸ் பேப்பர்ல முதல்ல டிக்ளேர் பண்ணப்படுகிறது. फिर नंबरवार அதற்கு பிறகுதான் வரிசைகரமாக जो पास विद ऑनर होते हैं, फर्स्ट क्लास होते हैं, सेकंड क्लास होते हैं, யார் பாஸ் விதானராக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் இருக்காங்க, उनका भी अखबारों में नाम आ जाता है। அவர்களுடைய பெயர் கூட நியூஸ் பேப்பர்ல வருது. नंबरवार आता रहता है या नहीं? வரிசைகரமாக வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? तो जो एक है எனவே யார் ஒருவர் இருக்கிறாரோ जो लक्ष्य दिया था, எந்த லட்சியம் கொடுக்கப்பட்டதோ क्या लक्ष्य था? என்ன லட்சியமாக இருந்தது? नर से नारायण, नारी से लक्ष्मी। நரன்ல இருந்து நாராயணன் மற்றும் நாரில இருந்து லட்சுமி. वो एक युगल पार्टधारी तो प्रत्यक्ष हुआ। அந்த ஒரு ஜோடி வந்து பாட்டு செய்யக்கூடியவங்க பிரத்யக்ஷமாகனாங்க. बाकी के लिए மற்றவர்களுக்காக टू लेट का बोर्ड लग गया। டூலேட்கான போர்டு வந்து போடப்பட்டது. ऐसे ही अब फिर அதே மாதிரி தான் இப்பொழுது திரும்பவும் 40 साल के बाद 40 வருடங்களுக்கு பிறகு अभी क्या होने वाला है? இப்பொழுது என்ன நடக்கவிருக்கிறது? हैं? हाँ, अभी 8 नंबर डिक्लेयर होंगे। இப்பொழுது வந்து 8 நம்பர் வந்து டிக்ளேர் ஆகும். अष्टदेव प्रत्यक्ष होंगे அஷ்டதேவதைகள் பிரத்யக்ஷமாகுவார்கள். जिनकी मूर्तियां யாருடைய மூர்த்திகள் दक्षिण भारत में मंदिरों में बनाई जाती हैं। சவுத் இந்தியால கோவில்களில் உருவாக்கப்படுகிறது. नॉर्थ इंडिया में नहीं बनाई जाती। நார்த் இந்தியால வந்து உருவாக்கப்படுவதில்லை. क्यों ஏன் அப்படி? है? क्योंकि दक्षिण भारत है भारत का विदेश। ஏனெனில் சவுத் இந்தியா வந்து பாரதத்தினுடைய வெளிநாட்டு ஆகும். विदेशी तीक्ष्ण बुद्धि होते हैं அப்பொழுது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் புத்தியில் கூர்மையாக இருப்பார்களா? या भारतवासी तीक्ष्ण बुद्धि होते हैं? இல்லையானால் பாரதவாசிகள் கூர்மையான புத்தி கொண்டவர்களாக இருப்பார்களா? है? तो बाप को कौन पहले पहचानेंगे? எனவே தந்தையை யார் முதலில் தெரிந்து கொள்வார்கள்? वो दूसरे दूसरे जितने भी धर्म हैं அவர்கள் மற்ற என்னவெல்லாம் தர்மம் இருக்கிறதோ उन धर्मों के जो पूर्वज हैं उन அந்த தர்மத்தில் யார் வந்து முன்னோராக இருக்காங்களோ धर्मों में सबसे पहले इस दुनिया में जन्म लेने वाले அந்த தர்மத்தில் எல்லாரை விட முன்னால் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியவர்கள் 8 धर्मों के पूर्वज 8 தர்மத்தினுடைய முன்னோர்கள் முன்னால் பிறக்கக்கூடியவர்கள் अष्टदेव जिन्हें कहा जाता है।
அஷ்டதேவதைகள் என்று யாரை சொல்லப்படுகிறது? वो इस दुनिया में पहले प्रत्यक्ष होते அவர்கள் இந்த உலகத்தில் முதலில் வெளித்தோன்றுகிறார்கள். विदेशी उनको पहले पहचानते हैं. விதேசிகள் தான் அவர்களை முன்னால் தெரிந்து கொள்கிறார்கள். तो वहीं उनका यादगार बनता है. எனவே அங்குதான் அவர்களுடைய நினைவார்த்தம் உருவாகுகிறது. मूर्ति बनती है, மூர்த்திகள் சிலைகள் உருவாகுகிறது, मंदिर बनाए जाते हैं. கோவில்கள் உருவாகுகிறது. नॉर्थ इंडिया में उनके मंदिर नहीं बनाए जाते. நார்த் இந்தியால அவர்களுடைய கோவில் உருவாக்கப்படுவதில்லை. तो 8 प्रत्यक्ष होंगे. எனவே 8 பேர் பிரத்யக்ஷமாகுவாங்க. जो धर्मराज की सजाएं भी नहीं खाएंगे. யார் தர்மராஜனுடைய தண்டனையையும் அனுபவிக்க மாட்டாங்க. ऐसी 100% पक्की आत्माएं प्रत्यक्ष होंगी. இப்படிப்பட்ட 100% பக்கவான ஆத்மாக்கள் பிரத்யக்ஷமாகுவாங்க. दुनिया की உலகத்தின் चुनी हुई தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். उसके बाद அதற்கு பிறகு 108 की लिस्ट में आने वालों की 108 லிஸ்ட்ல வரக்கூடியவர்களின் 108 की माला में आने वालों की 108 மாலையில் வரக்கூடியவர்களின் प्रत्यक्षता बाद में होगी. வெளித்தோன்றுதல் பிறகுதான் ஏற்படும். 8 प्रत्यक्ष होंगे. बाकी के लिए टू लेट का बोर्ड लग जाएगा. 8 பேர் பிரத்யக்ஷமாகுவாங்க. அதை தவிர மற்றவர்களுக்காக டூலேட் போர்டு போடப்படும். फिर जो भी आवेंगे प्रत्यक्ष होंगे मन के माला के. அதற்கு பிறகு யாரெல்லாம் வருவார்கள் பிரத்யக்ஷமாகுவார்கள் மாலையினுடைய மணிகள், वो 8 की लिस्ट में नहीं आ सकेंगे. அவர்களால் 8 லிஸ்டில் வர முடியாது. ஓம் சாந்தி.